பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து மூலம் உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த காலை வேளை விசேஷமான இந்த ஓய்வு நாளில் உங்களோட சந்திப்பது மகிழ்ச்சியான தருணம். இந்த காலை வேளை நான் எது பகிர்ந்து கொள்ள போகிறேன்னா, இந்த நாளில் குருத்தோலை ஞாயிறு. இது என்ன ஞாயிறுங்க? குருத்தோலை ஞாயிறு. இயேசு கிறிஸ்துடைய அவருடைய பாடுகளுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா அப்படின்னா, யூத சிங்கனா அந்த கழுது மேலே பவனி வந்தார். தனக்குன்னு ஒரு கழுதியை அங்கேயே முன்குறிக்கப்பட்டிருந்தது. அது 1 வயது கழுதியாக இருந்தது. அது கட்டவிழ்த்துட்டு வந்து ஏசப்பா அதில் பவனி வரும்போது ஜனங்கள்லாம் இது என்ன பண்ணாங்க, குருத்தோலைகளை கிழித்து அவன் ஆண்டோடைய சமூகத்தில் கால் கீழே போட்டாங்க. இதுதான் குருத்தோலை ஞாயிறு. ஏசு பாடுபடும் முன்னாடி அவர் ராஜாதி ராஜா என்பதை ஜனங்கள்லாம் அறிவித்தாங்க. அவர் ராஜாதி ராஜா, உலகத்தின் ராஜா இல்லை, பூமி உலக நாடு எல்லாத்துக்கும் ராஜா அவர் தான். எல்லா சிருஷ்டிக்கும் ராஜா அவர் தான். சர்வல ராஜாதி ராஜா அவர் தான். அவர் மகத்துவமுள்ள தெய்வம், அவர் மாட்சியுள்ள தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள ராஜாதி ராஜாவை ஆராதிக்கிறோம். அந்த குருத்தோலை ஞாயிறு எல்லாம் கொண்டாடுங்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நான் ஒரு சின்ன உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு இருந்தேன். அதில் ஒரு பிரசங்கத்தில் 2 குடிகாரங்க பேசிகிட்டு இருக்காரு சொன்னார். 2 குடிகாரங்க நல்லா குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி என்னடா ஞாயிறு? குருத்தோல் ஞாயிறு. ஏன் குருத்தோல் ஞாயிறு தெரியுமா அப்படின்ட்டு ஒரு குடிகாரன் இன்னொரு குடிகாரன் சொல்ல, என்னடா குருத்தோல் ஞாயிறு அப்படின்னு சொன்னோன்னே ஒருத்தர் சொன்னால், ஏசப்பா இந்த சிலுவை படுற பாடுக்கு பயந்துட்டு போய் குருத்தோலில் ஒழிஞ்சிட்டாரு, அதனால் அதான் குருத்தோல் ஞாயிறுன்னு சொல்லி ஒருத்தன் சொல்ல, ஆமாண்டா அதனால தான் குருத்தோலை கொண்டாடுறான்னு சொல்லி இன்னொருத்தன் சொல்ல. இது மாதிரி சத்தி தெரியாத நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, குருத்தோலை என்ன எதுக்காக கொண்டாடுறாங்கன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கிறீங்க. சொல்லுகிறேன், இது யூதராஜ சிங்க ராஜாவை நம்ம மகிமைப்படுத்தும்படியாக அந்த நாளில் யூதர்கள் என்ன பண்ணாங்க, தேவ சமூகத்தில் நிறைய தேவ மனிதர்கள் அவருடைய பாதத்திற்கு கீழே அவர் நடக்கிற இடத்துல போட்டாங்க. இன்றைக்கி அதுதான் நம்ம செய்ய போகிறோம். இந்த குருத்தோல் ஞாயிறில் தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த தான் இந்த குருத்தோல் ஞாயிறு. ஏசப்பாவுடைய பாடுகளையும் அவர் உயிர்த்தெழுந்ததையும் நம்ம நினைக்கும்படியாகவே இந்த குருத்தோல் ஞாயிறு. எல்லா குருத்தோல் ஞாயிறு கொண்டாடுங்க, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் நம்மோடு எப்போது இருக்கிறார்.